கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, அற்புதமான கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவரும் சுகமாய் இருக்கின்றீர்களா? உங்கள் குடும்பமாக நீங்கள் சுகமாய் இருக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அவர் நல்லவர். அங்காங்கு வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கவனியுங்கள். சில நிமிடங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையும் நாம் கேட்கப் போகின்றோம். நீங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, என்ன செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனுடைய வல்லமாய் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே, உங்கள் வீடுகளுக்குள்ளே, நீங்கள் தங்கியிருக்கிற உங்களுடைய அறைக்குள்ளே தெய்வ பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உணர்ந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோமா? இயேசு இயேசு என்று சொல்லி ஒவ்வொருவரும் கூப்பிடுவோம். ஆமென். அவர்தான் நம்முடைய ஜீவனாயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய சிந்தையாகவும் இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய பரிசாக, நமக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷமாக இருக்கின்றார். அவரே நம்முடைய பலனாயிருக்கின்றார். இதை பற்றிய தேவனுடைய வார்த்தையை தான் நாம் கேட்கப் போகின்றோம். அதை பற்றியே ஒரு பாடலையும் பாடி நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆமென். இயேசு சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து நாம் பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாள் ஒரு இனிய நாளாக நிச்சயம் ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஜீவன் என்று முதலாவது சொல்லுவோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை ஜீவனானீரே, சுகமானீரே சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனானீரே, சுகமானீரே, ஜீவனானீரே, சுகமானீரே, ஜீவனானீரே, சுகமானீரே, ஜீவனானீரே, சுகமானீரே. இயேசு இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். பலனே இல்லையா? என் சரீரமெல்லாம் பலன் இல்லாமல் உடைந்து போயிருக்கிறேன். என்னுடைய நரம்புகள், நாடிகள், தசைகள் ஏதோ ஒன்று செய்கிறது. என் இருதயத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது. ஏதோ ஒன்று எனக்கு செய்கின்றது. என் வாழ்க்கை சரியாக நடத்த முடியவில்லை என்று சோர்ந்து போய் வேலையை கூட செய்ய முடியாதபடி துவண்டு போயிருக்கிறீர்களா? பலனானீரே, பலன் தந்தீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பலனானீரே ஆண்டவரே, எனக்கு பலனை தந்திருக்கிறீரே என்று சொல்லும் பொழுது ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரும். இயேசு 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 இயேசு. பலனானீரே, பலன் தந்தீரே, பலனானீரே, பலன் தந்தீரே. இயேசு 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 இயேசு. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு 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 இயேசு. இப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிற போதகர் திருமுருகன் அவர்கள்
ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். வசனத்தை நாம் கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆமென். இந்த காணொளி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி உள்ளவனாக காணப்படுகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று அநேக திட்டங்களை நாம் வகுக்கிறோம். அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படியாக நாம் வாழ்ந்து கொண்டும் வருகிறோம். அதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது மெய்யாகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் ஒரு நிருபமாக இருக்கிற பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு காரியம் என்று 4 அதிகாரங்களிலிருந்தும் 4 காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் மெய்யாகவே பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாம் முதலாவதான அந்த அதிகாரத்திலே முதல் காரியத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சிறிய பின்னணியை நான் கூற விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களிலே ஒரு நிருபம்தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒரு விசேஷித்தமான ஒரு நிருபம் என்று சொல்லலாம். இதுக்கு பல விசேஷங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், பவுல் எழுதின ஏறக்குறைய பிற அனைத்து நிருபங்களுமே ஏதோ ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்காக, ஏதோ ஒரு தவறான ஒரு செயலை திருத்துவதற்காக, கண்டித்து உணர்த்துவதற்காக அந்த நிருபம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு கொரிந்தியருக்கு பவுல் நிருபத்தை எழுதினார். 2 நிருபங்கள் நமக்கு வேதாகமத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 2 நிருபங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்டி அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்காக பவுல் என்ன பண்றாரு, அந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு நிருபமும் ஒரு பிரத்யேகமான நோக்கத்திற்காக எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்காகவோ, கோபப்பட்டோ, ஆவேசப்பட்டோ, துரிதமாகவோ எழுதப்பட்ட ஒரு அவசர கடிதம் அல்ல. மாறாக இது ஒரு நன்றி கூறக்கூடிய ஒரு கடிதம் என்று சொல்லலாம். ஏ தேங்கிங் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நிருபத்தில் பவுல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அது மிகப்பெரிய ஒரு பாடங்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அமைந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அது நேரம் இருக்காது. பல மாதங்களாக, வருடங்களாக நாம் அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். பிறகு அடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிலிப்பு பட்டணம், நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நிருபம் எழுதப்பட்டது பிலிப்பு பட்டணத்திலே காணப்பட்ட அந்த கிறிஸ்தவ சபையாருக்கு, அது சர்ச் அட் பிலிப்பாய் என்று சொல்லுவோம். பிலிப்பிலே கூடி வந்த திருச்சபைக்கு இது எழுதப்பட்டது. இப்போ முதலாவதாக அந்த முதல் அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது அங்கே பவுல் எதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்ல வருகிறார். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன் என்று சொல்லுகிறார். நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 24 வரை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசையுண்டு, அல்லது எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது அதிகாரத்தில் அவர் கொண்டு வரக்கூடிய, நமக்கு காண்பிக்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் அவர் லைஃப். நமக்கு தெரியும் இல்லையா, ஜீவன்னா என்ன? இந்த ஜீவன் தான் நம்ம உயிரோடு இருப்பதற்கே காரணம், நம்முடைய உயிர் என்று சொல்லலாம். எனது உயிர் நாடியே, எனது உயிரே இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லலாம். கலாத்தியர் 2:20 இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய உயிர்
எனக்குள்ளாக இருக்கிறது என்று அர்த்தம். யாராவது ஒருவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, ஹே மேன், வாட் இஸ் த philosophy ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, ஐயா பெரியவரே, தேவ மனிதனே, உம்முடைய வாழ்க்கையில அந்த உன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் எது என்று சொல்லி கேட்பார் என்று சொன்னால், பவுல் இந்த பிலிப்பியர் 1:21 தான் அவருடைய philosophy ஆஃப் லைஃபா சொல்லியிருப்பார். என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமே இதுதான். என்ன என்னுடைய வாழ்க்கையின் தத்துவம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாகிறது அல்லது சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லியிருப்பார். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சமயத்திலும் கிறிஸ்துவே நம்முடைய ஜீவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துனுடைய ஜீவனை பிரதிபலிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் நம்மை அல்ல, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். அநேகருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஐக்கியம் புரியறதே கிடையாது. திரியேக தேவன் நமக்குள்ளே வசிக்கிறார், அவர் நமக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். அநேகருக்கு தெரியல. 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, பிறகு கலாத்தியர் 2:20 இந்த 3 வசனங்களையும் வாசித்தோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும், தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் அவர் வசிக்கிறார், இருக்கிறார். இதெல்லாம் பவுல் தான் சொல்றார். நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றார். என்னுடைய வாழ்க்கை, என் சரீரம், என் இருதயம், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பிதா எனக்குள்ளாக வசிக்கிறார், என்னிலே வசிக்கிறார், நான் அவரிலே வசிக்கிறேன். அடுத்தபடியாக பிறகு நீங்கள் பசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று அறியீர்களான்னு சொல்றார். அப்ப பசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக நான் இருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் இண்டோலிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவர் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அல்ல, உங்களுக்குள்ளவே இருக்கிறார். நமக்குள்ளவே வாசம் பண்ணுகிற தேவன், நம்மை விட்டு ஒருபோது போகாத ஒரு தேவன். பிறகு கலாத்தியர் 2:20 நம்ம பார்த்தோம் அல்லவா, கிறிஸ்துவிலே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப பிலிப்பியர் நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்பதாக கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம், நாம் உயிரோடுள்ள நாளெல்லாம் நம்முடைய ஜீவன் யார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்கிறார். நான் இனி வாழக்கூடிய காலம் ஒரு வாரமாக இருக்கட்டும், ஒரு வருஷமாக இருக்கட்டும், இல்ல பல வருஷங்களாக இருக்கட்டும், அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்களும் கிறிஸ்துவே எனக்கு ஜீவனா இருக்கிறார் என்கின்ற மனோபாவத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். பிறகு 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது, 2ஆம் அதிகாரம் வசனம் 5 8 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை குறித்து வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படி என்ன பெரிய சிந்தை அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிறகு சொல்லுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், இரண்டாவதாக பவுல் நமக்கு முன்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், கிறிஸ்து எனது சிந்தை. முதலாவதாக கிறிஸ்து எனது ஜீவன் என்று பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்திலே கிரைஸ்ட் இஸ் மை ஆல் தாட், அவர்தான் என்னுடைய சிந்தை, என்னுடைய நினைவெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்து செயல்படுவாரோ அதே போல நானும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கிரைஸ்ட் இஸ் மை மைண்ட், இயேசு கிறிஸ்து என்னுடைய சிந்தையாக இருக்கிறார். லெட் திஸ் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஆல்சோ பி இன் யூ அப்படின்னு சொல்றார் பவுல். இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன ஒரு சிந்தை இருந்ததோ, என்ன ஒரு மனசு இருந்ததோ, அந்த மனசு என்ன பண்ணணும், உங்களுக்கும் இருக்கணும்னு சொல்றார். அதைத்தான் கீழே உள்ள வசனங்களை அவர் தெளிவா சொல்றார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்டவராக மாறி இருக்கிறார், இதையெல்லாம் வாசிக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே அதிகாரத்தில்
இந்த 5க்கு மேல உள்ள வசனத்தை வாசித்தோம்னாக்க 1 முதல் 4 வரைக்கும் நீங்கள் உங்களை குறிச்சே நினைக்க கூடாது. அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நான் எல்லாம் இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், சுகமா இருக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனால் பிறனுடைய நன்மையான காரியத்தை நோக்குகிறோமா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாகங்கிறார். என்ன குறித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சக்தியோடு நாம் ஒரு காரியத்தை கேட்டோம்னா அதுல என்ன ஒரு பெரிய காரியம் இருக்கிறது? பிறரை குறித்து நான் ஒரு கரிசனை காண்பிக்க வேண்டும், பிறரை குறித்து நான் ஒரு நல்ல காரியத்தை நான் எண்ண வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அவர் தேவனுடைய சொரூபமாக இருந்தவர், தேவனுடைய ரூபமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனாயிருந்தவர், உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பூமியிலே மனிதனாக வந்தவர், மனுஷரூபமாய் காணப்பட்டவர். அதிலும் அந்த வெறுமையாக்கி என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. இயேசு தம்முடைய அந்த தெய்வீக மகிமையை இழந்து போய்விடவில்லை, மாறாக அதை விட்டு மனிதனாக வந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக தன்மையை, அந்த பரிபூர்ணமான அந்த தெய்வீக நிலையை, மகிமையை ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் பூமியில் இருக்கும்போது கூட 100% மனிதன், அதுபோல 100% தேவனாக வாழ்ந்தவர். எல்லா சமயத்திலும் 100% தேவ மனிதனாக அவர் வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக அப்படிப்பட்ட தேவனானவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய தாழ்மை எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்திருந்த சமயத்திலே சரியாக புரிந்து கொள்ளாத அவருடைய அனைத்து அப்போஸ்தலர்களும் அவர் பரமேறி சென்ற பிறகு, ஆவியானவர் அருளப்பட்ட பிறகு அநேக காரியங்களை புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து போனவொடனே எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் பினிஷ் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்கலாம் போயிட்டாங்க இவங்க. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வந்த பிறகு, எல்லா காரியங்களையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க சரியா புரிந்து கொண்டார்கள். ஆகவே பவுல் இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம், கிறிஸ்து எனது சிந்தை என்று சொல்லுகிறார். நம்முடைய சிந்தை யாராக இருக்கணும்? நம்முடைய மனது யாராக இருக்கணும்? நம்முடைய மனசு யாராக இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். ஏனென்றால் அவர் தம்மைத்தாமே தாழ்த்தி பிறரை மேலாக கருதினவர், பிறர் மேலே அன்பு கூர்ந்தவர், பிறர் மேலே கரிசனை வைத்தவர். ஏன்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏதோ போதித்து விட்டு போன வெறும் போதகர் மாத்திரமல்ல. லூக்கா எழுதும்போது அருமையாக எழுதுகிறார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னாக்க அதில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதைத்தான் உபதேசித்தார். என்ன காரியத்தெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்து காண்பித்தாரோ அதைத்தான் அவர் போதித்தார். அப்ப தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தாழ்மையை பிறருக்கு போதித்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஒரு தாழ்மை குணம், பிறரையும் எண்ணக்கூடிய ஒரு குணம், பிறரையும் நோக்கக்கூடிய ஒரு குணம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையாக இருந்தது. தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்குவதற்கும், பூமியிலே மனிதனாக வருவதற்கும், சிலுவையிலே மரிப்பதற்கும் அவர் தம்மை குறித்து அல்ல பிறரை குறித்து நோக்கினபடினாலே செய்த ஒரு காரியம்தான். அவர் மாத்திரம் அப்படி இல்லாமல் போயிருந்தால் நாம் ரட்சிப்பே பெற்றிருக்க முடியாது, நம்முடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரமே வந்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையினுடைய மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிறகு 3வது அதிகாரத்துக்கு நாம் போகின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களிலே 3வது ஒரு காரியத்தை பவுல் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அதில் இப்படியாக வாசிக்கிறோம், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் இங்க சொல்ல வந்த ஒரு காரியம், இதற்கு மேலுள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னாக்க தெரியும். அவர் நானும் ஒரு யூதன், நானும் ஒரு பரிசேயன், நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன் என்று சொல்லி உலக பிரகாரமாக அவருக்கு இருந்த மேன்மையான காரியங்களை எல்லாம் அங்கே வரிசையா சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு குப்பையா கருதுறேன், அதெல்லாம் ஒரு வேஸ்ட், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு இங்க சொல்லுகிறார், நான் எதையுமே நான் ரொம்ப சாதிச்சிட்டேன்
நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு என்றது கிடையாது. நான் ஒன்றை செய்கிறேன், என்னுடைய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்காக இயேசு ஒரு பரிசு வச்சிருக்காரு இல்லையா, அந்த பரிசை பெறுவதற்காக, அந்த பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக 3வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், கிறிஸ்து எனது பரிசு, கிறிஸ்து என்னுடைய பிரைஸ், he is my prize. அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். எவ்வளவு ஓட்டம் ஓடுங்க, ஓட்ட பந்தயம் எவ்வளவு பேர் ஓடுறான், எதுக்காக? ஒரு அந்த பந்தய பொருளுக்காக ஓடுறான், இந்த பரிசுக்காக ஓடுறான். என்னுடைய பரிசே இயேசு கிறிஸ்து தாங்க, என்னுடைய லெக்கும் அவர் தான், என்னுடைய பரிசும் அவர் தான், என்னுடைய எல்லாமே அவர் தான். அப்போஸ்தலன் பவுல் அப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்ப இங்க பார்க்கும் பொழுது நான் என்னத்தையோ சாதிச்சிட்டேன், எதையோ நான் பிடிச்சிட்டேன் அப்படின்லாம் நான் என்றது கிடையாது. நான் ஒண்ணுமே நான் சாதிக்கல, நான் என்ன ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய பின்னான என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் மறக்கிறேன், அதை நான் திரும்ப நான் நினைவு கூற மாட்டேன். இப்போ ஒரு காரியம் நான் பண்றேன், என்ன? எனக்காக முன்பாக ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு அடைய வேண்டிய ஒரு இலக்கு இருக்கிறது, அது இயேசுவா தான் இருக்கிறாரு. அதை நான் பெற்றுக்கொள்வதற்காக, அந்த லெக்கை நான் அடைவதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன், ஓடுகிறேன், நாடுகிறேன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொன்னது போல கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாசம் விடுகிற பொழுதெல்லாம் நாம் நம்முடைய ஜீவனாக இருக்கக்கூடிய இயேசுவை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு முறை நீங்கள் சுவாசத்தை இழுத்து விடுகின்ற பொழுதும் நீங்க மறந்துவிடவே கூடாது. அவரே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவம். இரண்டாவதாக பார்த்தோம், கிறிஸ்துவே நம்முடைய சிந்தையாக இருக்கிறார். இங்கே 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து நம்முடைய பரிசு, கிறிஸ்து நம்முடைய இலக்கு, அதை நாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாம் எல்லாம் ஏதோ விருதமாக ஓடக்கூடியது கிடையாது. உலக பிரகாரமான இப்போ இந்த ஒலிம்பிக் பந்தய போட்டியெல்லாம் பார்க்கின்ற பொழுது 100 மீட்டர் ஓடுறாங்க, 200 மீட்டர் ஓடுறாங்க, இப்படி ரிலேலாம் ஓடுறாங்க, அநேக ஓட்டப்பந்தயங்கள் வைக்கிறாங்க, மாரத்தான்லாம் ஓடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி தங்கப்பதக்கம், அப்புறம் வெள்ளி பதக்கம், அப்புறம் வெண்கல பதக்கம் கொடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் பாருங்க, ஆச்சரியமா, நீங்க உருண்டு போறீங்களோ, பிறண்டு போறீங்களோ, நடந்து போறீங்களோ, வேகமா ஓடுறீங்களோ, எல்லாருக்குமே பரிசு இருக்கு, எல்லாருக்குமே நித்தியமான ஒரு ஜீவன் இருக்கிறது. அது ஆச்சரியமான ஒரு காரியம். எல்லாருக்குமே அந்த பரிசை ஆண்டவர் கொடுப்பார், நித்தியமான ஜீவனை கொடுப்பார். அதான் உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்திற்கும் கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அது நாம மாத்திரம் தனியா ஓடல, அநேக லட்சங்கள் கோடி மக்கள் நம்மோடு கூட ஓடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அது பெரிய ஒரு தைரியம். கடைசியாக 4வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்களிலே பவுல் இப்படியாக கூறுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்லுகிறார். நான் முன்னமே சொன்னது போல பவுல் சிறையில் இருக்கின்ற சமயத்தில் அவருக்கு உதவி செய்த ஒரு சபை தான் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட பவுல் அவர்களுக்கு எழுதக்கூடிய ஒரு நன்றி, ஒரு நிருபம், ஒரு கடிதம் தான் இந்த பிலிப்பியருக்கு இந்த கடிதம், இந்த நிருபம். அப்ப இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு குறைந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியும் கடந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் பழகி போச்சுன்னு சொல்றாரு. பிறகு சொல்லி முடிக்கும் போது இப்படி சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறார். அப்ப கடைசியாக இந்த 4வது அதிகாரத்திலே பவுல் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனது பலன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்து எனது ஜீவன், கிறிஸ்து எனது சிந்தை, கிறிஸ்து எனது பரிசு, இங்கே கிறிஸ்து எனது பலன் என்று சொல்லுகிறார். நான் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னாலும், ஓட வேண்டும் என்று சொன்னாலும், நடமாட வேண்டும் என்று சொன்னாலும், ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய பலன் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவரே சொல்லுவார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பலன் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கிறிஸ்து நம்முடைய ஜீவன். எவ்வளவு அழகாய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. கிறிஸ்து நம்முடைய சிந்தை, கிறிஸ்து நம்முடைய பரிசு, பொக்கிஷம். கடைசியாக கிறிஸ்து நமக்கு பலன். அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்விலே
ஜீவனை பற்றிய நம்பிக்கை இழந்து போயிருந்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை தருகிறார். உங்கள் சிந்தனை அடிக்கடி சோர்ந்து போய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் சிந்தனைகளே நல்ல மாற்றங்களை இயேசு சுவாமி கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இயேசுவை நான் நம்பினேனே, எனக்கு என்னங்க லாபம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசுவே லாபம், இயேசுவே நம்முடைய பரிசாக இருக்கிறார். ஆமென். கடைசியாக இந்த பிலிப்பியர் அதிகாரத்தில் அவர் நமக்கு சொல்லுகிறார், அவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா சூழல்களிலும் திருப்தியாக நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர், மனரம்மியமத்தை தருகிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர், உங்கள் வாழ்க்கையில ரம்மியமான இனிய வாழ்க்கையை கொடுத்து அவர் பலனாய் உங்களுக்கு செயல்பட அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் நீரே, எங்கள் சிந்தனையும் நீரே, எங்களுடைய பரிசும் நீரே, எங்களுடைய பலனும் நீரே. இயேசு இயேசு, இந்த வார்த்தையை அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற தங்கச்சி தம்பி சொல்லுங்க. உங்க படிப்பில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் சரீரத்திலே தெய்வீக சுகம் உண்டாகும், உங்களுடைய சோர்ந்து போன உடலிலே ஒரு பலன் கர்த்தர் கொடுக்கிறார். அடிக்கடி சிந்தனையில ஏற்படுகிற சோர்வுகள், ஒரு விதமான நடுக்கங்கள் மாறும். இந்த லாபமான வாழ்க்கையாக தெரியவில்லையே என்று யோசிக்கும் பொழுது, கிறிஸ்துவே என் லாபம் என்ற எண்ணங்கள் வரும். மனரம்மியமாய் வாழ்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஜீவனை கொண்டு, கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு நிரப்புவீராக. கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்புங்கப்பா. நீங்க எங்க பரிசு பொக்கிஷம். எல்லாவற்றுக்கும் மேல இயேசுதான் எங்க பலன் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும், இருதயங்களிலும், சிந்தனைகளிலும் வெளிப்படுவதாக. இன்று இரவு எங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலனானீரே, சுகமானீரே, ஜீவனானீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் சொல்வோம், நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே ஜீவனும் பலனுமாயிருக்கிறார். அவர் நம் சிந்தனையிலையும் நம்முடைய இருதயங்களையும் அவரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். God bless you.